சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஏக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. எவன் ஒருவனுக்கு ஏக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவனால் எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யவே முடியாது. அவன் கவலையில் மட்டும்தான் இருப்பான். நீ இப்பொழுது கவலையில் மட்டும்தான் இருக்கிறாய். ஏனென்றால் இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை, மற்றவர்களுக்கு நடக்கிறது, என் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியவில்லை, இப்படியே யோசிக்கிறாய். உன்னை நீயே குறை கூறிக்கொண்டே இருக்கிறாய். எத்தனை நாள்தான் உன்னை நீயே குறை கூறிக்கொண்டே இருப்பாய்? குறை கூறாதே. எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நல்ல நேரத்தில் நடக்கும். நீ உன்னை குறை கூறி கொள்வதினாலும், உன்னை விட்டு போவதினாலும், மற்றவர்கள் உன்னை கேவலமாக பேசுவதினாலும் எதுவுமே ஆகாது. எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாகவே நடக்கும். சிலருக்கு நம்மை பிடிக்கும், சிலருக்கு நம்மை பிடிக்காது. பிடிப்பவர்களுக்காக வாழ்வதும் சரியில்லை, நம்மை பிடிக்காதவர்களுக்காக நம்மை திரித்து கொள்வதும் சரி கிடையாது. நமக்கு நாம் எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவு நம் வாழ்க்கையில் நம் சந்தோஷமாக இருந்தால் போதும். பிடிக்குமோ பிடிக்காதோ அவரவருடைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு போகட்டும். உனக்கு எது சரியோ அதன்படி நீ வாழ்ந்து வா. நிச்சயமாக அமோகமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நல்ல காரியம். சிலருக்கு நீ முன்னேறி விடுவாயோ என்ற பயத்தினால் உன்னை பிடிக்காமல் போகலாம். சிலருக்கு பொறாமையினால் பிடிக்காமல் போகலாம். பிடிக்குமோ உன்னை பிடிக்காதோ, வாழ்க்கையில் நீ நீயாக வாழ்ந்தால் சந்தோஷம்தான். அதுதான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம். பிடித்தவர்களுடன் இருப்பது, வாழ்க்கையில் நமக்காக நம் ஒரு விஷயம் செய்து கொள்வது, இதுதான் வாழ்க்கை. நல்லவனாக இருக்க வேண்டும். பூமியில் பிறந்தால் எந்த ஒரு கெட்டதும் செய்யாமல் நமக்கு நாம் சந்தோஷமாக இருந்தால் போதும். யாரையும் குறை கூற வேண்டாம். எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் தைரியமாக மட்டும் இரு. உனக்கான தேவைகள் அனைத்தும் நான் செய்து தருகிறேன். ஓம் சாய்ராம்.